பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் தொடர்ந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. என்டிடிவியோட இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்டிடிவியில புதுச்சேரி 30 தொகுதியில என்டிஏ அலையன்ஸுக்கு 16லிருந்து 19 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும், இண்டி கூட்டணிக்கு 10லிருந்து 12 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதும், தாவேகாருக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு 1லிருந்து 2 வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்டிடிவி. நம்மோட வந்து அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் ஸ்ரீகுமார் சார். வணக்கம் சார். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 தொகுதியில என்டிஏ 16லிருந்து 19 தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவியோடைய எக்ஸிட் போல் வந்து சொல்லுது சார். தொடர்ந்து பேசப்பட்டு வந்தவும் விஷயமும் அதுவாகத்தான் இருந்தது. என்டிஏ தான் திரும்பியும் அங்க ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு. அப்ப கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த எக்ஸிட் போலோடைய கணிப்பு சரியாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்க என்டிஏ ஆட்சி தான் மீண்டும் வருமா? இல்ல, இந்த எக்ஸிட் போல் இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்காம இந்த திசை எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஓரளவு ஒற்றுமையா இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல காங்கிரசுக்கு திமுகவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்ததையும் நம்ம பார்த்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில முதல்வர் வேட்பாளர்ல எந்த குழப்பமும் இல்லை. எதிர் அணியில வந்து ஒரு குழப்பம் இருந்திருக்கு. யாரு வந்து அதிக சீட்டு நிக்கிறது, யார் முதலமைச்சர் ஆகிறது, யாருக்கு விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருந்திருக்கு. சோ இது எல்லாத்தையும் கணக்குல வச்சு பாக்குற போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான அம்சம் வருங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம யூகிக்க முடியுது. சரி. அதே நேரத்தில் தமிழகத்திற்கு 234 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 125லிருந்து 145 அப்படின்னும், அதிமுக கூட்டணிக்கு வந்து 65லிருந்து 80 இடங்கள் அப்படின்னும், தாவேகாக்கு 18லிருந்து 24 அப்படிங்கிறதும், மற்றவைக்கு 2லிருந்து 6 அப்படின்றதும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்டிடிவியோட கணிப்பு எக்ஸிட் போல்ஸ் வந்து அதுதான் நமக்கு சொல்லுது டேட்டா. இப்போ இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும், இப்படித்தான் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு திசையை காட்டுவதாக இருந்தாலும் அதற்கு சில லாஜிக் இருக்கணும். இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து 127லேருந்து 140 சீட் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கணும். முக்கியமா என்ன ப்ராப்ளம்னா, திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து கூட்டணி ஒற்றுமை ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. சோ அதனால இந்த ஒரு முடிவு வந்து மாற்றி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மாற்றி இருக்கும் அப்படின்னா வந்து எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு 10 நாட்களாக அந்த விஷயம் தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. பல விதமான கணிப்புகள், பல விதமான கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய கருத்து இந்த எப்படி இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க? திமுக இருக்கும் இடத்தில் அதிமுகவும், அதிமுக இருக்கிற இடத்தில் திமுகவும் வச்சுக்கலாம். சரி. அப்ப தாவேகா வந்து டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா தாவேகா வந்து பிரிக்க போற ஓட் பேங்க் அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல அதிகமா அவங்களுடைய ரோல் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இப்ப தாவேகாங்கிறவங்க ஒரு புது கட்சி, சரி, அவங்க வந்து வராங்க அப்படிங்கிற போது அவங்க அதிமுகவுக்கு சேதாரம் ஏற்படுத்துவாங்க, திமுகவுக்கு சேதாரம் ஏற்படுத்துவாங்க. ஆனா யாருக்கு சேதாரம் அதிகம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு சில உண்மை நிலைமை புரியும். அதாவது 30 வயசுக்கு உட்பட்டவங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், மீனவர்கள், அதே மாதிரி வந்து சென்னை ரீஜன்ல சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் இப்போ தாவேகாங்கிற ஒரு கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்து இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு இதுக்கு வந்து பதில் தெரிஞ்சுக்கிறது. சரி. இல்ல, ஆக்சுவலா கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுக இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நீங்க எப்படி அதை யோசிக்கிறீங்க? கொங்கு மண்டலத்தை அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்களா? ஏன்னா கோவையில அதற்காகவே வந்து இப்ப களம் இறக்கப்பட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கோவையில வந்து அதிமுகக்கு சேதாரம் இல்லாம இருக்காது, சில சேதாரங்கள் இருந்திருக்கும். பட் ஓவராலா நம்ம பாக்குற போது ஓரளவுக்கு அந்த மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதே நேரம் தேர்தல்ல கூட கொங்குல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வரல. இப்ப நாமக்கல்ல ஒரு சில இடங்கள், ஈரோடுல சில இடங்கள்லாம் திமுகவும் ஜெயிச்சாங்க. சேலம், கோயம்புத்தூர் அந்த போது இடங்கள்ல வந்து ஸ்வீப்பா வந்தாங்க.
அதெல்லாம் வச்சு பாக்குற போது இந்த முறை வந்து மோரார்லெஸ் ஒரு சில சீட்டுகள் குறையும். அதிமுகவுக்கு தொகுதி ஏரியால சீட்டுகள் குறையும், அளவுக்கு அதிகமாக குறையாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தொடர்ந்து வரக்கூடிய கணிப்புகள் என்டிடிவியா இருக்கட்டும், ஆக்சிஸ் இந்தியாவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பீப்புள்ஸ் பல்ஸ் ஆகட்டும், எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். வந்து என்டிஏ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அலையன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அங்க ஒன்றிலிருந்து 2 இடங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. புதுச்சேரியில அப்படி ஒரு சான்ஸ் இருக்கா? இல்ல, அது நான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில 100 ஓட்டுகளே ஒரு வாக்கு அந்த முடிவுகளை மாற்றக்கூடும். அது ஒரு விஷயம் இருக்கு. அதனால அங்க வந்து ஒரு சில ஒருவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியால அவர் செல்வாக்கு மிக்க தலைவரா இருக்காருன்னா அவர் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடும். அதனால அந்த வாய்ப்புகளையே நம்ம மறுக்க முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம மறுக்கவும் முடியாது. சரி, இப்ப தமிழகத்துல 4 முனை போட்டி அப்படின்னே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு சைடு அவங்க வந்து ராமதாஸ் அண்ட் சசிகலா அவர்களுடைய கூட்டணியை நம்ம பார்க்கல. அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது சீட் கன்வர்ஷனுக்கான வாய்ப்புகள் தெரியுதா? கண்டிப்பா கிடையாது. அவங்களால சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒரு சில சீட்டுகள்ல அவங்க ஏதாவது சின்ன சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடும். அதுவும் ஒரு அளவுக்கு மீறி இந்த தடவை இருக்கும்னு தோணல. அவங்களால ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அவங்க ஸ்பாயிலரா இருக்க மாட்டாங்களா அதிமுகவுக்கு? ஏன்னா நீங்க அதிமுகவுக்கு அப்படியே மாறி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, 125 to 145ங்கிறீங்க. அவங்க எந்த இடத்துல கூட ஸ்பாயிலரா கூட இருக்க மாட்டாங்களா அதிமுகவை பொறுத்தவரை? இல்ல, ஸ்பாயிலரா இருக்கலாம். பட் ஒரு அளவுக்கு மீறி வந்து அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் நெக்லிஜிபிள் பர்சன்டேஜா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பாயிலிங் எஃபெக்ட் ஒன்னும் பெருசா இருக்காது. சரி, இப்போ ஒரு அரசியல்ல வந்து நம்ம பாக்குற போது நிறைய சுயேட்சைகள் நிற்பாங்க. கட்சி மாறி, அதாவது கட்சியில மூத்த தலைவர்களே போட்டி வேட்பாளர்களா நிற்பாங்க. அது எல்லாமே எல்லா நேரத்திலும் எடுபடாது. ஒரு டிட்டர்மைன்ட் எலெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலெக்ஷன்ல வந்து இந்த இது செல்லுபடி ஆகாது. எந்த இடங்கள்ல வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னா ரொம்ப டைட் எலெக்ஷனா இருக்கு, அதாவது ரொம்ப சைலண்ட் எலெக்ஷனா இருக்கு அப்படிங்கிற போது நீங்க சொல்லக்கூடிய அதே நேரத்துல அந்த பக்கம் நீங்க சொல்லக்கூடிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவர்களா இருக்காங்க அந்த ஏரியால அப்படின்னா அவங்கதான் ஸ்பாயிலரா இருக்க முடியுமே தவிர இந்த கட்சின்னு ஒண்ணு இருந்ததுனாலேயே ஸ்பாயிலரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய கட்சிகள் நிக்குது ஒரு எலெக்ஷன்ல, அவங்க எல்லாருமே ஸ்பாயிலர் ஆகிறது இல்லையே. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட எக்ஸிட் போல்ஸ் வந்து பலருடைய கணிப்புகளும் ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியாவாகட்டும், மேட்ரிஸ் ஆகட்டும், பீப்புள்ஸ் பல்ஸ் ஆகட்டும், என்டிடிவியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு 122 145 அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த கொஞ்சம் முன்ன பின்ன 120 to 140 120 to 140 இதே நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் மற்றவைன்ற இடத்துல 2 to 6 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா அப்படியே எல்லாருடைய கருத்து கணிப்புலையுமே வர்ற மாதிரியாக தெரியுது. இவங்க வந்து மேட்ரிஸ்ல ஒரு சேஞ்ச் என்னவாக இருக்குன்னா 87 to 110 இடங்களை அதிமுக கூட்டணி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த கூட்டணிக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தாவேகாக்கு குறைச்சிருக்காங்க, அதை வந்து அதிமுகல பேலன்ஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. தாவேகால முன்னாடி 18 to 24 கொடுத்திருந்தாங்க, இவங்க 10 to 24 கொடுத்திருக்காங்க. ஆனா மேஜர் பாயிண்ட் வந்து மாறாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். பெரும்பான்மை அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு தான் வரக்கூடிய எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கு. கிட்டத்தட்ட 4 இடத்துல இருந்து வந்ததும் அதை தான் சொல்றாங்கன்னு பாக்குறோம் சார். ஆனா நீங்க வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிறீங்க. அப்ப எங்க இதுல மாறி இருக்கும்? மாறுபட்ட கருத்துக்கு காரணம் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு தான். வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, பல கருத்து கணிப்புகள் பல இடங்கள்ல மிஸ் ஆகிறத நம்ம பார்த்தோம். சைலண்ட் எலெக்ஷனா இருக்கிற போது அந்த ஓட்டுக்களை வந்து அவங்களால கணிக்க முடியாது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, சத்தீஸ்கர் எலெக்ஷனை எத்தனை கருத்து கணிப்புகள் வந்து தெளிவா கண்டுபிடிச்சாங்க, ஹரியானா எலெக்ஷனை எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க, பீகார் எலெக்ஷன்ல வந்து 200 சீட்டுக்கு மேல வரும்னு யாரு சொல்ல முடியும், தில்லி எலெக்ஷன்ல வந்து யாரு வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாங்க, பாஜக தான் வெற்றி பெறும் யாரு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த வட மாநிலங்களை பேசா வச்சிருக்கிற பத்திரிகைகள் அவங்க வந்து தமிழ்நாட்டை அணுகிற போது அதுக்குன்னு சில யுக்திகள் கையாளணும். அவங்க மக்கள் வந்து கரெக்டா சொல்றாங்களா, இல்ல அவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு அவங்க ஓப்பனா சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா தான்
நம்மளுக்கு தெரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களை வந்து கொஞ்சம் பின்னோக்கி எடுத்துட்டு போறேன். 1998 லோக்சபா எலெக்ஷனுக்கு எடுத்துட்டு போறேன். சரி. அந்த நேரத்துல ஒரு பிரபலமான பத்திரிகை அவங்க வந்து லோக்சபா எலெக்ஷன்ல இந்த கோவை குண்டுவெடிப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நடந்து ஒரு எக்ஸிட் போல் நடத்துறாங்க. அப்ப வந்து எல்லாரும் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, 39 லோக்சபா சீட்டுக்கு 38 தொகுதிகள் திமுக கூட்டணி ஜெயிக்கும், திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும், ஒரு சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம் அதிமுகக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்தது எக்ஸிட் போல்ல. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் ரிசல்ட் எந்த மாதிரி வந்ததுன்னு. எக்ஸிட் போல் ஒரு ஒரு திசையை காட்டும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல அந்த எக்ஸிட் போல் எல்லா சைலண்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்கிற போது அதோடைய தனித்தன்மை தனி. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி. ஓப்பன் ஓட்டர்ஸோடைய ஸ்பீச் வேற, சைலண்ட் ஓட்டர்ஸோட இது என்னன்னா அவங்களோட எக்ஸாம்பிள வந்து சாம்பிளிங்ல எரர். தாவேகாவுக்கு சீட் கன்வர்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? தாவேகாவுக்கு சீட் கன்வர்ட்டபிலிட்டி கண்டிப்பா எவ்வளவு இருக்கக்கூடும் வந்து அவங்களோட சீட் கன்வர்ட்டபிலிட்டி எந்த அளவுக்குன்னு நம்ம பார்க்கணுமே தவிர சீட் கன்வர்ட்டபிலிட்டி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 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 பெரிய ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த எலெக்ஷன் அப்படின்னு. அவருடைய பிரச்சார வலிமையை தாண்டி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன் இவங்களை பொறுத்த வரைக்கும். அது வெறும் சினிமானால வந்த அட்ராக்ஷனா சார்? ஏன்னா பிரச்சாரம் வெறும் 12 நாட்கள் தான் அவர் பண்ணியிருக்காரு. அதுவும் நிறைய இடத்துல ரோட் ஷோ தான், பேசினது வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி சீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதற்கான காரணமா என்ன பார்க்குறீங்க? 2-3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து சினிமா துறைங்கிறது அவருக்கு ஒரு கவர்ச்சி தானாகவே கிடைக்கிறது. ஒருத்தர் வந்து ஒரு பிலிம் ஸ்டார்னா அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. வேற ஒரு டாக்டர் நிக்கிறாரு இல்லைன்னா ஒரு பட்டதாரி நிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பலவிதமான ஒரு அறிமுகம் தேவை. ஒரு கிரிக்கெட் ஸ்டார் நிக்கிறாரு, ஒரு பிலிம் ஸ்டார் நிக்கிறாருன்னா அவருக்கு அறிமுகமே தேவையில்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா தான் இருக்காரு. இது ஒரு பலம் அவரை பொறுத்தவரைக்கும். இன்னொரு பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ரசிகர்களுக்கு அவங்க வந்து வேற எதையுமே அவங்க பார்க்கல. விஜய் அப்படிங்கறதுடைய முகம், அவருடைய கட்சி, அவருடைய சிம்பல், அவ்வளவுதான். அவங்க வந்து கொள்கையோ வேட்பாளர்களையோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க பார்க்கல. அது வந்து அடுத்த ஒரு விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, எனக்கு பெரிய கட்சிகள் எதுவும் வேணாம், நான் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறேன், நான் புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடலாம், ஏன்னா இருக்கிறதுக்குள்ள பெரிய கட்சி அப்படிங்கிறது அதுதான், அவங்களுக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதுவும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப ரிபப்ளிக் வந்து பி மார்க் பண்ணுறதுலயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரிசல்ட்ஸ் தான். அப்போ வந்து நீங்க வந்து அதான் வட இந்தியா சைட்லேருந்து பண்ண அத்தனையுமே அதே ஒரு கருத்து கணிப்பு தான் அவங்க வெளியிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த சாம்பிளிங் எரர் தான் எல்லாருக்குமே நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவசியம் இல்லை. அதாவது திமுக வெற்றி பெறணுங்கிறது வந்து வெற்றியே பெறாது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, திமுக வெற்றி பெறுவதற்கு சாத்தியங்கள் என்னென்ன காரணத்தினால வருதுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு நம்பர் வருது அப்படின்னா திமுக வெற்றி பெறுது அப்படின்னு சொல்றாங்க. திமுக வெற்றி பெறுகிறது என்றால் அதற்கு ஒரு பலமான காரணம் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை திமுகவுடைய கோர் ஓட்டை வந்து தாவேகா பதம் பார்க்கிறது. இது ஒரு பாயிண்ட். 2வது, கூட்டணியோடைய பலத்துலதான் திமுக ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி பாக்குற போது இந்த முறை கூட்டணியோட ஒருங்கிணைப்பு சரியாக இல்லை. அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆயிருக்கு. அதனால இந்த நம்பர் சொல்றாங்க இல்லையா, நானும் என்ன சொல்றேன்னா திமுக வருது அப்படின்னா திமுக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நம்பர்ஸ் அப்படி சொல்றாங்க. அந்த வாய்ப்புகளுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு பாருங்க. சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, அதனால ரைட் சார். நிறைய பேசியிருக்கோம். பார்க்கலாம் 4ஆம் தேதி மக்களுடைய ஒரிஜினலான முடிவு என்னவாக இருக்க போகிறது அப்படின்ற. இவ்வளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. சாணக்கியாவுடைய
கருத்து கணிப்பு வந்து வெளியில வந்திருக்கிறது. தேர்தலுக்கு வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணிக்கு 50லிருந்து 65 இடங்களும், திமுக கூட்டணிக்கு 145லிருந்து 160 இடங்களும், தாவேகாவிற்கு 13லிருந்து 18ம், மற்றவை அப்படின்ற இடத்துல 5லிருந்து 8 இடங்களையும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் சாணக்கியாவுடைய எக்ஸிட் போல் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு நிலை தான் பார்க்கிறோம். அதிமுக கூட்டணிக்கு 65லிருந்து 85, திமுக கூட்டணிக்கு 122லிருந்து 145, தாவேகாக்கு 16லிருந்து 26 அப்படின்னு பார்க்கிறோம். நாதாகாக்கு இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை என்று பார்க்கிறோம். மற்றவை அப்படின்ற இடத்துல 1லிருந்து 6 இடங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்கிறோம். தொடர்ந்து வந்து பயணிப்போம். வந்து எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதை தொடர்ந்து அது சொல்லக்கூடிய திசை நமக்கு என்ன காட்டப் போகிறது அப்படின்ட்டு